Madhyoli Charanam. I'm Vidya Deepak. My father is Mr. Anidas and Mama. Is passed away 5 years back, and I had the privilege of growing up in her laps right from the time of my birth. We call her Attai generally. ஸோ அத்தையோட மடியில் தான் நாங்கள் வளர்ந்தோம். எனக்கு பேர் வச்சதே அத்தை தான். ஸோ எதுவுமே nothing happens in our life without her blessing or without her telling about those things. எதுவுமே அவர் சொல்லாமல் நாங்கள் பண்ணது கிடையாது. Each and every decision in our family is made consulting her. So I just want to share few things that really mattered to me, really changed the way I see things. The first thing I can take is அத்தை எப்போவுமே எனக்கு தான் ரொம்ப க்ளோஸ், எங்களோட தான் ரொம்ப க்ளோஸ்ன்னு தான் நான் எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பேன். ஷீ இஸ் நாட் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் டு அஸ், லைக் ஐ மீன் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் இட்ஸ் சேம்னு எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. இட்ஸ் லைக் அவங்க என் கூட தான் ரொம்ப க்ளோஸ், என்னை பற்றி தான் நிறைய தெரியும், அப்படி தான் நினச்சது. பட் ஆஃப்டர் ஷீ பாஸ்ட் அவே, the stories I heard, the people sharing different things about her, then I realized that it's not just with me. She is the same with everyone. Like adhe closeness, I thought, how can somebody be that affectionate, that caring, and that giving to everyone the same way? இப்படி ஒரே மாதிரி ஒருத்தரால இருக்க முடியும்னு அப்போ யோசிச்சிருக்கேன் நான். அது வந்து அவள் போகிற வரைக்கும் எனக்கு அந்த ஃபீலிங் கூட வந்தது கிடையாது. ஷீ இஸ் ஒன்லி மைண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஷி வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். First thing I want to share is about my marriage. Ours is a love marriage. So he's of a different caste. And I know that my parents will not agree to it. But I definitely know every decision is done by her. So when I ask her, she'll definitely agree. So Appa kitta keten, Appa said no. And I straight went to her and I was very confident that she'll say yes. And I told her that I love this person and I want to get married. And she said, இது இல்லடா, இது நம்ம ஃபேமிலிக்கு சரியாக வராது, நம்ம விட்டுடலாம். I was totally shocked. ஏன்னா for her, religion or caste is nothing. She just doesn't care about those things. I mean, like, அது பெரிய மேட்டர் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அவங்களால அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும், எப்படி அத்தை அந்த மாதிரி சொல்லிட்டா, வேண்டான்னு சொல்லிட்டாலேன்னு ஐ வாஸ் வெரி வரிட், ஐ வாஸ் வெரி அப்செட். ஆனால் த திங் இஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஹர் திங், ஹர் டெசிஷன். என்ன சொல்லிட்டாலும் உடனே அவ்வளோதான். நான் போயிட்டு இல்லத்தை எப்படி சொல்லலாம், நீங்கள் ஏன் அது எப்படி அது இதில் வேணாம், இந்த ப்ளீஸ் ஏதாவது சரி பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். வாட் எவர் ஷீ சேஸ் கோஸ் வித் அஸ் அண்ட் அவர் ஃபேமிலி. ஸோ நான் வந்து ஓகே சரி வேணாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அத்தைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ தாட் டு மை செல்ஃப், சரி அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. அண்ட் வி வேர் லைக் ஓகே. அப்பா வாஸ் ஹாப்பி தட் they said no, but I was little upset and I was still worried, how can she say that? I didn't know what happened, but she said so. But இப்படி சொல்லிட்டாலேன்னு I was very worried. But ஒரு 3 yearsக்கு அப்புறமா my sister called me one day and she said, Athai said okay for your marriage. நீ வந்து கேன் மேரி தட் guy. எனக்கு அப்போ வந்து புரியவே இல்லை, திடீர்னு எப்படி ஓகே சொன்னான்னு. There were a lot of things that happened behind which I didn't know. The first time when we were like friends, I took him to Attai just to see her, get her blessings. So அப்போவே Attai had decided that he is the one for me and told Appa that
இவ மட்டும் நம்ம இதுலயே இருந்ததுன்னா பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஷி ஹஸ் டோல்டு. அப்பவே அப்பா சொன்னா, அது எப்படி, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, அந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்தா நீ விட்டுடுன்னு அத்தைக்கிட்டே ஸ்ட்ரைட்டா அப்பா சொல்லிட்டா. ஸோ ஷி வாஸ் லைக் வெயிட்டிங். சரி, பொறுமையா எல்லார் மனசு மாறினதுக்கு அப்புறம் பண்ணலாம். ஷி வாஸ் வெயிட்டிங். அண்ட் மை சிஸ்டர் டிட் ஆல் த ஒர்க் தேர், அப்பா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுலாம். But after he got convinced, he told me everything. That Atte had that idea right from the beginning. Before even we had the idea of getting married, she was having the idea. Anna, then I understood. She respects everybody's emotion, everybody's feeling, thoughts. எல்லாத்துக்கும் she respects. Not just her decision. இப்போ அத்தை வந்து ஓகே சொல்லி இல்லை அவ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா my அப்பா won't say anything. But still he'll have that thing of அப்படி மனசு வருத்தப்பட்டுன்னு பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ she respected everybody's emotion, everybody's feeling. அது எல்லாத்துக்குமே அது பொறுமையாக டைம் எடுத்து ஆற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி. அண்ட் இட்ஸ் லைக் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்பா தான் டிசைட் பண்ணா, அப்பா தான் இல்லை பண்ண. பட் ஷீ ஹேட் எவ்ரிதிங் டிசைடட். எவ்ரிதிங் வாஸ் டிசைடட் ஆல்ரெடி. பட் எல்லாருக்கும் சரியாக வர மாதிரி தெட் வாஸ் அ சிச்சுவேஷன் அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இட் வாஸ் லைக், அது என்னை கேட்டதுக்கப்புறம் திஸ் இஸ் அனதர் லெசன். லைக் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. யூ ஹாவ் டு have compassion for, you can't just say I like this person, I don't like this person. Everybody is same. So we have to respect that thing. வந்து ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு இடத்துலையும் I understood from her. That was one. The next thing was like I was pregnant with my second baby and my husband was in Trivandrum. And my parents are really old. I had to be with them. And I had the situation of shifting to Trivandrum. And I had to leave my parents here. அப்போ வந்து I wanted to, I mean, we are in the situation to sell the house we were living and then buy a new house. இது எல்லாமே my parents can't do anything because they are old. My husband is outside. My sister was not here. And எங்கள் வீட்லேயே most pampered one was me. I had never done anything, any important work kind. I was always an artist. I do things. Everything was done to me. Everything was taken care by அத்தை. நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது வேணும்னா அப்பா அம்மா கிட்ட போய் கேட்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக அத்தை கிட்ட போய், அத்தை எனக்கு இது இந்த மாதிரி பண்ணலாங்க, இந்த மாதிரி பண்ணலாம்லன்னு கேட்டேன்னா அவன் ஓகேன்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் இல்லை, தட்ஸ் இட், தட்ஸ் டன். அப்பா கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே போய் கேட்டுக்கோ, ஓகே சொன்னா பண்ணு, இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லிட்டு he'll just close that thing. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எந்த விஷயமே பண்ணி பழக்கம் கிடையாது. ஐ வாஸ் லைக் ஆல்வேஸ் டேக்கன் கேர் ஆஃப். எவ்ரிதிங் வாஸ் டன் பை சம்படி ஃபார் மீ. ஸோ அந்த நேரத்தில் வந்து செல்லிங் அண்ட் பையிங்கிறதெல்லாம் நான் ஒரு பேங்க்கு கூட தனியாக போய் பண்ணது கிடையாது நான். ஸோ வித்யா பண்ண சொல்லு, ஷீல் டூ இட் அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டா. ஸோ பண்ணணும் போல இருக்குன்னு நானும் பண்ண ஆரம்பிச்சேன். பட் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். லைக் ஒரு வீடு வித் செல்லிங் அண்ட் பையிங் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் அண்ட் வித்தின் அ பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம் அதுக்குள்ளே பண்ணி முடிக்கணும். ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஐ ஹேட் ஹெல்ப். அத்தை வந்து நீனா பிரசன்னா அங்கிள் கிட்ட சொல்லி ஷி ஆஸ்க்ட் மீ டு கைட் மீ. ஸோ he did everything and he called me and said, நான் உனக்கு சொல்கிறேன் பட் யூ ஹேவ் டு டூ எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஹிஸ் instruction and stage by stage it was going. And there was one stage where I was about 7 months or something வயதில். And அந்த டைமில் I had to make the decision of whether to continue this or not. அது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அந்த டெசிஷன். ஸோ டெசிஷன்னாலே எங்கள் அதில் வந்து இட்ஸ் லைக் அத்தை சொன்னால் மாத்திரம்தான் அந்த டிசிஷனே அந்த இடத்துல. தெர் இஸ் நத்திங் லைக் வி டிசைட் சம்திங் அண்ட் கேரி ஆன் வித் இட். இட்ஸ் ஆல்வேஸ் ஹர் டெசிஷன். ஸோ எனக்கு அப்பா கிட்ட கேட்க முடியல. அண்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் அத்தை அண்ட் ஷி வாஸ் நாட் தேர் அட் ஹோம். கடகடான்னு போனேன். நான் மாட்டு வாசலில் மத்தியானம் ஒரு 1 o'clock or 1:30 was.
And I was waiting outside. Athai came in very tired. She was looking really tired. And என்னை பார்த்த உடனே இப்படி பார்த்துட்டு she was looking at Jayashree aunty who was there, staying with Athai. She looked at Jayashree aunty, என்னம்மா இதுன்னு கேட்டா. And she was like, she was waiting to see you அப்படின்னு சொன்னா. உனக்கு தெரியாதா நான் எப்படி வருவேன்னு, டயர்டாக இருப்பேன்னு தெரியாதா, why did you allow her அப்படின்னு. I was pregnant, so என்ன வந்து ஒன்றும் சொல்ல வேணாமே நான் அங்கே சொல்லிட்டா பாவம். She was having all the scoldings. Scoldings இல்லை, but she was little upset. And she turned towards me and asked one word. நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன். நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். That's not what I'm saying. If I'm not here, if I'm not at all here, what will you do? அவ்வளோதான். எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அத்தைக்கிட்ட. சாரி அத்தை, எல்லாமே என்னை கேட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லைம்மா, நீயும் உனக்கும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ வயசாச்சு இன்னும் தெரிஞ்சுக்காம உட்காந்துருப்பியா அப்படின்னு. அது என்ன மாதிரி சொன்ன இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. பட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட் வேர்ட், நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன். ஸோ சாரி அத்தான்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை. ஐ ஜஸ்ட் டிட் நமஸ்காரம் டு ஹர் அண்ட் வெண்ட் ஹோம். அப்புறம் போய் ஒரே அழுக, ஒரே வீண்டு ஒரே அழுகமாயம். என்ன பண்ணுறது தெரியலையே, எப்படி டிசைட் பண்ணுறது தெரியலையே. ஃபைனலாக தென் ஐ ரியலைஸ்ட், ஓகே, திஸ் இஸ் வாட் ஷி வாண்டட் மீ டு டூ. She wanted me to understand that it's the intuition we follow. Whatever decision also, it's not like we should be spoon-fed always. We have to make our own decision and follow our intuition. If this is right, means that's what it is. If your intuition says that it's right, okay, go on, move on, அப்படின்னு தோணிட்டுனா you have to follow that. இப்போ பாரு யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி ஆன் யுவர் ஓன், யூ ஹேவ் டு டூ திங்ஸ் ஆன் யுவர் ஓன். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் நடந்தது, பட் ஆல் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டேஜ். ஐ வாஸ் லைக் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. யாருமே கூட இல்லை, எப்படி பண்ண போகிறேன். பட் எவ்ரிபடி வாஸ், ஷி வாஸ் தேர் ஆல்வேஸ், ஷி வாஸ் தேர் கைடிங் மீ இன் எவ்ரி திங். விஷுவலாக அத்தைக்கிட்ட போய் வாயில் கேட்டு அந்த காதல் வாங்கினா தான் இல்லை. If it happens within you, that means I am there with you. அந்த மாதிரி ஒரு கிளியராக பண்ணி அதை கரெக்டாக மூவ் பண்ணி எந்த ஃப்ளாப்மே இல்லாமல் ஒரு தடவை கூட எந்த டெசிஷனுமே மாற்றாமல் கரெக்டாக டிசைட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ரைட் பிளேஸில் விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே எல்லாம் கத்துண்டியாப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ ஓகே ஃபைன், okay, whatever I did was because of her blessing, and she wanted me to do this way so that I learn something. லைக் நீ ஏன் பண்ணணுங்கிறதும் உனக்கும் தெரியணுங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கான்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாமே ஐ see it as life lessons. With her or without her, she is always there to guide us. எங்கே இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும். இது இன்னும் ஒரே one more thing I wanted to share is after her. My daughter is also a dancer, and she was brought up by her totally, like the same way I was. And அவள் டான்ஸ் ஆடுறதை பார்த்து அவ்வளோ ஆசைப்பட்டு அத்தையா போய் தான் ஒரு கிளாஸில் தான் சேர்த்து விட்டா. ஃபுல்லாக எல்லாமே was taken care by her. ஸோ அதனால் அவளோட அரங்கேற்றம் போது I wanted her to be in front row to see her அரங்கேற்றம். ஸோ முன்னாடி போய் நான் பார்க்க போகிறதுக்கு, அத்தை இன்வைட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே she was no more. அப்படி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. I can't say that she is always there for us, but still ஃபிசிக்கலாக she was not there. ஸோ இதை பற்றி எப்போவுமே நான் சொல்லும்போது இட்ஸ் லைக் either I cry or I'll stop in between or something blocks me. எனக்கு அது வரவே வராது, அதுக்கு மேலே வெளியில் வாழ்ந்து வரவே வராது. ஏன்னா எல்லாமே ஷி வாஸ் தேர்ல, எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அந்த ஒரு மைல் ஸ்டோனுக்கும் ஷி வாஸ் தேர். இதில் இல்லைன்னும் போது பெருசாக வருத்தம் அப்போ எனக்கு இல்லை. ஏன்னா அந்த பரபரப்பாக அந்த மொமெண்ட் இட் வாஸ் ஹேப்பனிங். அண்ட் அப்பா அத்தையை பற்றி எழுதின பாட்டை வந்து ஃபைனலாக அரங்கேற்றத்தில் முடிக்கும் போது அவள் பண்ணான். அந்த
எவ்வளோ ஆசைப்பட்டானா அவள் அரங்கேற்றது பார்க்கணுன்னு. ஐ குட் see that more than me she was interested in seeing her அரங்கேற்றம். அதுக்காக முதல்ல புடவை, அந்த காஸ்டியூம் தைக்கிறதுக்காக புடவை வாங்கினால அப்பா அம்மா வந்து ஷீ டுக் தட் சாரீ, வாங்கின சாரியை கொண்டு வந்து நம்ம கிருஷ்ண கிச்சடியில் தான் அங்கே அத்தையோட படம் அப்போ அங்கே தானே இருந்தது. இப்போ பிருந்தாவனம்லாம் கிடையாது. ஸோ அங்கே அத்தையோட பெரிய படத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு எழுந்துக்கும் போது அப்படியே பூ அங்கேருந்து மேலே வந்துடுது. அதை வந்து சொன்ன போதும் இட் வாஸ் லைக் எவ்ரி மூமெண்ட் யூ நோ தட் ஷீ இஸ் கைடிங் ஹர் அப்படின்னு தெரிஞ்சுட்டே அதுவே என்னால் தாங்க முடியல. அன்னைக்கு அரங்கேற்றது போது நாங்கள் வந்து பூ வந்து அத்தை படத்தில் ஒரு 3 முழமும் அதுவும் போட்டிருந்தோம். அந்த ஓரத்தில் அத்தை படமும் நடராஜரும் வச்சுட்டு தான் அந்த அரங்கேற்றம் ஸ்டார்டட். அண்ட் இட் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் அந்த அத்தையோட பாட்டு மதியொலி சரணம்னு அப்பா ஒரு பாட்டு எழுதியிருந்தான். அது யூடியூப்ல கூட இருக்கு. ஸோ அது அவள் பண்ணும்போது ஐ குட் ஃபீல் ஹர் லைக் அங்கேயே இருந்து அப்படி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. அந்த அரங்கேற்றம் வந்து இது வரைக்கும் அவள் கிளாஸ்லேயே சொல்லிருக்க இந்த மாதிரி அரங்கேற்றம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹர் ரைட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தான் இருந்தா. அப்படியே பார்த்துன்னு பண்ணிட்டு இருக்கா. அது பண்ணி முடிச்சுட்டு அவள் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுதும்போது நான் அழுதுன்னு இருக்கேன், நூத்தனா அழுதுன்னு இருக்காங்க. ஸ்டேஜில் நின்று ஷி வாஸ் க்ரைங். ஷி குடன்ட் ஏதோ அது ஃபுல் பிளெஸிங் அப்படியே பொழிகிற மாதிரி இருந்தது. இட் வாஸ் அமேசிங். இன்னமும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நான் வெளியில கூட பார்த்தது கிடையாது. அப்படி ஃபுல் ஸ்டேஜும் அப்படி எல்லாரையும் அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்தது. அது நான் இல்லைன்னுலாம் கிடையவே கிடையாது. ஷீ இஸ் தேர் ஆல்வேஸ். அதனாலே தான் அந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லும்போதே ஒரு மாதிரியே இருக்கு. இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். நான் இன்னுமே அத்தை படத்துக்கு மாலை போடுறது நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன் மாலை போட சொல்றேன்? இட்ஸ் நாட் லைக் தட். ஷீ இஸ் தேர்ல. அப்போ எதுக்கு போன வாழ்க்கை தானே மாலை போடணும். நம்ம எங்கள் ஆத்துல எப்போவுமே அந்த படத்தில் அப்படியே தான் இருக்கணும். அப்பா படத்துக்கும் மாலை போட மாட்டேன், அம்மா படத்துக்கும் மாலை போட மாட்டேன். இட்ஸ் லைக் உங்களோடயே இருந்து எல்லா விஷயத்துக்கும். சுவாமி கோவிலுக்கு போனால் கூட அத்தைன்னு தான் முதல்ல வாயில் வரும். அப்புறம் தான் புளியாரம் முருகாலாம் ஒன்றும் வராது. ஸ்ட்ரெயிட்டாக அத்தை அப்படின்னு தான் வரும். ஸோ அது ஷீ இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எப்போவுமே என்றைக்குமே எந்த சமயத்துலையுமே தனியாக ஒரு ஆள் ஒரு இதுன்னு யோசிச்சதே கிடையாது. அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி அத்தை கிட்ட சொல்லுவோம், அவ்வளோதான். இட் வாஸ் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். பட் வளர வளர அந்த ஓகே இது மாதிரி அந்த சொல்லித்தரதுல நான் வரைய ஆரம்பிச்சதே அதேனால தான். மை ப்ரொஃபஷன் இஸ் தட். பட் ஸ்டார்ட் பண்ணது எப்படி பண்ணணும் ஒன்னொன்றுத்துக்கும் எது பண்ணாலும் நான் ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் எந்த ட்ராயிங் பண்ணிட்டு வந்தாலும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்லாம் சொல்லுவா. பட் அத்தை வில் ஆல்வேஸ் கரெக்ட் சம்திங். இது இப்படி நல்லா இருந்திருக்கும்ல, அது அப்படி நல்லா இருந்திருக்கும்ல, இது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஐ தாட் ஓகே இதுவும் அத்தைக்கு அவ்வளோ பிடிக்கல போல இருக்கு. அப்புறம் ஃபைனலாக ஒரு ட்ராயிங் பண்ணி கொண்டு வரும்போது இது எப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அந்த கலர் எப்படி வந்தது. அப்புறம் சொன்னேன், என்ன பண்ணிருக்க, எனக்கு இதை பார்க்கும்போது தான் தோணுது நானும் கூட இதெல்லாம் படிச்சிருக்கலாமே. அது ஒன்று தான் எனக்கு கோல்டு மெடல் வாங்கினா மாதிரி இருந்தது. எதுவுமே எனக்கு லைக் பரவாயில்ல. பட் அப்புறம் தான் தெரிஞ்சது ஷி வாண்டட் மீ டு லேர்ன் மோர் அண்ட் டூ நைஸ்லி. முதலியே ரொம்ப சுமாராக நான் படம் வரைஞ்சுட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும், ஐயோ எவ்வளோ நல்லா வரைகிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். பட் ஆஃப்டர் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக ப்ராப்பராக நான் வரைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது சரியில்லை அதை மாற்று அது மாற்றிட்டு இருக்கும்போது நானும் யோசிச்சு எதுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கா, எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாளே, அத்தை மாத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபைனலாக பண்ணணும் இருக்கும், நான் என்ன பண்ணணும், உனக்கு இன்னும் நல்லா முடியும்னா ஏன் அப்படி பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அ லேர்னிங். ஒரு துணி மடித்து வைக்கிறது கூட இப்படி படிக்கணும், இப்படி எதுக்குமே எந்த ஒரு ஒர்க்குக்குமே யூ நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஈவன் இஃப் யூ வைப் த ஃப்ளோர். அதெல்லாம் அத்தை போய் நிறைய வேலை செஞ்சுருக்கோம். வேலை படிக்கிறதுக்கு போகணும்னு சொல்லுவா அத்தைக்கிட்ட. பாட்டி அத்தையெல்லாம் இருக்கும்போது பெருக்கிறது எப்படி, உட்காந்து சாப்பிட்றது எப்படி, ஈவன் ஒரு வாய் எடுத்து வாயில போடும்போது எவ்வளோ நீட்டாக பண்ணணும். எவ்ரி திங் இஸ் லைக் அந்தந்த விஷயம் அப்படிதான் பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது எதுவுமே. அது அப்படியே வளர்ந்துட்டோங்கிறதுனால அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. இப்போ ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் ஓகே இதுதான் நான் வளர்ந்ததுனால ஐ கேன் டீச் தட், இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால ஐ கேன் டெல் தட். அதர்வைஸ் வி won't even know that the thing is happening. Thank you so much for making me share things. Again, Madhuri Charan.